மூளையின் ஒவ்வொரு போர்ஷன் வந்து ஒரு 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 திறனை வந்து கண்ட்ரோல் பண்ணும். கேட்கறதுக்கு ஒரு பார்வை ரெஸ்பான்சிபிள் எதுன்றது ஒன்று இருக்கும். பட் அதை ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறது வந்து அது ஸ்கேம். அந்த அடிப்படை வந்து இவங்க சொல்றதுலேயே இவங்க விளக்கங்கள்லேயே என்னன்னு சொன்னா 5 வயசு 6 வயசுக்குள்ள மூளை முழுக்க டெவலப் ஆகிடும், உண்மை. ஆனா நீங்க 6 வயசுக்குள்ள குழந்தை இன்டெலிஜென்ட் ஆக்குறதுக்கான எல்லா கிரவுண்டையும் செஞ்சிடலாம், இந்த மாதிரி சொல்லி கொடுத்து செஞ்சிடலாங்கிறது உண்மை இல்லை. அதுக்கு எந்த இதுவும் இல்லை. அண்ட் நீங்க அதனுடைய ப்ரூஃப்னு பார்த்தீங்க, ஏதோ இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருந்துச்சுன்னா பல நாடுகள் அதை வந்து டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. பட் அப்படியெல்லாம் இல்லை. அந்த கார்டு காட்டுறது, நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். 1.5 வயசு குழந்தை இது பம்கின், இது உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுனால எதிர்காலத்தில் அதுக்கு என்ன கிடைக்க போகுது? இல்லை, இந்த கேள்வி இன்னும் எளிமையாக கேட்குறேன். ஒரு குழந்தை 3 வயசுல நடக்குது, ஒரு குழந்தை 1.5 வயசுல நடக்குது, இல்லை ஒரு குழந்தை 1 வயசுல நடக்குது. 10 வயசுல 3 வயசுல நடக்க ஆரம்பிச்ச குழந்தைக்கும் 1 வயசுல நடக்க ஆரம்பிச்ச குழந்தைக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்குமா? 1 வயசுல நடக்க ஆரம்பிச்ச குழந்தை 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர்லாம் ஓட போறது இல்லை. லேட்டாக கற்றுக்கிட்டாங்கன்னா அதை வந்து அந்த திறன் ஒரு அளவுக்கு தான் இப்போ லைஃப்பை லீட் பண்ணுற அளவுக்கானது தேவைப்படும். அதுக்கு மேலே ஒருத்தரை அறிவுபூர்வமாக வளர்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் சும்மா இது ஒரு ஸ்கேம்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு நான் சொல்ல விரும்பல. ஆனால் இது இங்கே நடக்கிறது என்னன்னு சொன்னால் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு ஒரு ஃபார்மோ. நம்ம குழந்தைய வளர்க்கும் போது இதை மிஸ் பண்ணிடுவோமோ நமக்கு ஒரு பயம் இருக்கும். இதை நான் கொடுக்கலன்னா நாளைக்கு என் குழந்தை வந்து இந்த போட்டியில் தோத்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஜோசியக்காரன் அதை செய்வான். நான் முன்னாடி இந்த ஒரு காலத்தில் எல்லா சேனல்லையும் ஜோசியக்காரங்க, அந்த தாயத்தை விற்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்க தெரியுமா. ஒரு 3-4 மணி நேரம் எல்லா சேனல்லையும் பேசுவாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, குழந்தைக்காக ஸ்கூலுக்கு இவ்வளவு செலவு பண்ணுறாரு, குழந்தைக்காக மற்றதுக்கு இவ்வளவு செலவு பண்ணுறாரு, எல்லாம் பண்ணிட்டு வீடு கட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, நல்ல பேரை ஒரு நியூமராலஜிஸ்ட் கிட்ட கேட்டு ஒரு நல்ல பேரை வச்சிங்கன்னா அவன் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும், நீங்கள் இதுக்கு ஏன் முதலீடு போட மாட்டீங்கன்னு கேட்டார். ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பார்க்கறதுக்கு ஏதோ மார்வாடி மாதிரி இருந்தார். அந்த மாதிரி ஒரு லாஜிக் கேட்டார், சிம்பிளா. ஆனால் ஒரு பேரண்டோட பார்வையில் உங்களுக்கு தோணிடும், குழந்தைக்காக எல்லாத்தையும் செய்யணும், இந்த 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 கிழவனுக்கு ஒரு 10,000 ரூபா தான் செலவு பண்ணி பார்ப்பேன், ஏன் அதை மிஸ் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி தான் இதையும் செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.